மார்னாதா. ஆண்டவருடைய வார்த்தை ஜஸ்ட் நார்மல் வேர்ட் இல்ல, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையில உயிர் இருக்குது. அப்போ ஜீவன் உள்ளவர்கள், உயிர் உள்ளவர்கள் அவர் என்ன செய்வார்கள்? நம்மோடு பேசுவார்கள். நம்ம பேசினா திரும்பி பேசுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதற்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்ப நானும் பேசணும், எதிரில் இருக்கவங்களும் பேசணும். அப்பதான் ஜீவன் உள்ளவர்களா நம்ம கருதுவோம். நம்மளை சுத்தி நிறைய பொருட்கள் இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும்லாம் ஜீவன் இல்லை. அப்ப ஜீவன் உள்ள காரியங்கள்னா அது செயல்படும், அதற்கு உணர்வு இருக்கும், அது ரியாக்ட் பண்ணும், எல்லாம் பண்ணும். அதே போலதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. இசப்பா வார்த்தைக்கு உயிர் இருக்குது. அது என்ன பண்ணுனா உங்க பிரச்சனைய சரி செய்யக்கூடிய ஜீவன் அதுக்குள்ள இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஜீவன் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. ஜஸ்ட் டெம்பரவரியா சால்வ் பண்றது இல்ல, பெர்மனன்ட் சொல்யூஷன். தேவனுடைய வார்த்தை அப்படியாக நம்ம வாழ்க்கையில பெரிய கிரியை செய்கிறது. அப்போ நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, எல்லா பக்கமுமே நெருக்கம். இங்க போறதா, அங்க போறதா, இதை சூஸ் பண்றதா, இதை சூஸ் பண்ணா சரியா இருக்குமா, இந்த வழியை சூஸ் பண்றதா, நிறைய நேரத்துல நம்ம நெருக்கப்பட்டு இருப்போம். கன்ஃபியூஷன்ஸ் வரும், நிறைய சூழ்நிலைகள். ஒரு பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல, எல்லா பக்கமும் பிரச்சனையா இருந்தா, எங்க போனாலும் நிம்மதி இல்லாம இருந்தா, எங்க போனாலும் சமாதானம் இல்லாம இருந்தா, அப்ப இதுதான் அப்ப நெருக்கப்படுகிற சூழ்நிலை. லைக் ஏதாவது ஒன்னாவது ட்ரை பண்ணலாம், ஒன்னாவது செஞ்சு அந்த வழி மூலியமாக போகணும்னு நினைப்போம், ஆனா முடியாது. அப்ப சுத்தி எல்லாமே எப்படின்னா நெருக்கப்பட்டு இருக்கும். அப்போ அந்த நெருக்கமான சூழ்நிலையில நம்ம விடுவிக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் மட்டும்தான். மனிதர்கள் ஜஸ்ட் அவங்களால சொல்ல முடியும், ஆனா நெருக்கத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை தர முடியாது. ஏசப்பா நமக்கு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கார். ஆண்டவர் நமக்கு எல்லா பிரச்சனை இருந்து விடுதலை செய்கிற ஒரு நபரா இருக்கார். வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா சொல்றாரு, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எங்க இருக்குன்னா சங்கீதம் 121. ஆக்சுவலா இந்த வார்த்தை தாவீது அப்படின்ற ஒரு மனுஷன் அவர் சொல்லுகிறார், என் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நெருக்கத்துல அவர் யாரையுமே தேடல. அப்ப நெருக்கப்படும் பொழுது அவருடைய முகம் யாரை நோக்கி இருக்குன்னா கர்த்தரை நோக்கி இருக்கு. கீழே வசனம் சொல்லுகிறது, அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ நெருக்கப்படும் பொழுது அவர் தேவனை நோக்கி கூப்பிடுறார், தேவன் அவருக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தார்னா அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுத்தார்னு அர்த்தம். அப்போ அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து ஏசப்பா அந்த மனுஷனை தூக்கி எடுத்து அந்த மனுஷனுக்கு ஒரு விடுதலை செய்கிறார். அப்ப நெருக்கப்படும் பொழுது நாம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த பழக்கத்திற்குள்ளாக வரணும். இது ஒரு ஹேபிட் மாதிரிதான். லைக் அத பாவம், நமக்கு ஒரு தேவை, ஒரு பிரச்சனைனா அடுத்த மனுஷங்கள்ட்ட போறது ஆண்டவர் பாவம்னு சொல்ல, அந்த ஹேபிட்ல இருந்து ஆண்டவர் மாற்றி அவரை நோக்கி கூப்பிட சொல்லுகிறார். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை கண்டினியூஸா செய்யும்போது நமக்கு ஹேபிட்டா மாறும். அந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்றதுக்கு, அந்த ஹேபிட்டை பிரேக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நீங்க ரொம்ப கான்சியஸா இருக்கும்போது தான் அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியும். அப்ப நெருக்கப்படும் பொழுது மனிதர்களை தேடி 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 சோர்ந்து போனதுதான் மிச்சம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நெருக்கப்படும் பொழுது அவரை நோக்கி கூப்பிட்டா உடனே அந்த வசனம் முடிவதற்கு முன்பாகவே ஒரு முழுமை கிடைத்து விடுகிறது. பாருங்களேன், அவரை நோக்கி கூப்பிடுகிறார், உடனே தேவன் செவி கொடுக்கிறார். செவி கொடுக்கிறார்னா அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறான்னு அர்த்தம். நம்முடைய ஆண்டவர் விடுதலை செய்கின்ற தேவன். நம்முடைய ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கின்ற தேவன். அப்போ எந்த போராட்டம், எந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கின்ற தேவன். நம்ம விடுதலையாய் வாழணும். நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே அடிமைப்பட்டு இருக்கவே கூடாது. அப்ப நெருக்கமா, குறைவா, போராட்டமா, இது எல்லாத்துல இருந்து நம்ம விடுதலை பெற்று நம்ம எழும்பணும். இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நமக்கு விடுதலை மிக 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 அவசியமான ஒரு காரியமா இருக்கு. நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளணும். நம்ம விடுதலை பெற்று நம்ம நல்லா வாழ்வதுதான் கிறிஸ்துவுக்கு பிரியமானது. வசனத்துல இயேசுவா சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ எல்லா காரியத்திலுமே பாருங்க, எல்லாவற்றிலும் இந்த ஏரியால பிரச்சனை, வாழ்க்கையில இந்த சைட்ல பிரச்சனை, இது பிரச்சனை, அப்படி ஆண்டு சொல்றாரு, எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கும்படி அவருக்கு என்னன்னா விருப்பமா, கட்டளை அது இதுல அவருக்கு விருப்பமே நாம் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்கணும். அப்போ அதை தான் தேவன் சொல்றார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும்.
அப்ப நெருக்கப்படும் போது நீங்க யோசிங்க, நெருக்கப்படும் பொழுது நீங்க என்ன செய்கிறீர்கள்? நெருக்கப்படும் பொழுது மனிதர்களை தேடி போறீங்க, ஆனா உங்களுக்கு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. நெருக்கப்படும் பொழுது தேவன் நோக்குங்க. நெருக்கப்படும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை தூக்கி எடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சகாயம் செய்யுங்க. ஆண்டவரே, நீர் தான் என்ன விடுதலை செய்யணும், நீர் தான் என்ன தூக்கி எடுக்கணும், நீர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்யணும், நீர் தான் எனக்கு ஒரு நன்மையை செய்து கொடுக்கணும். அப்படி நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசுப்பா உடனே விடுதலை தருவார். கூப்பிட்ட உடனே தாவீதுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தாருல, செவி கொடுத்தாருன்னா விடுதலை செய்தான்னு அர்த்தம். அப்ப எதனால தாவீதுக்கு தெரியுது ஆண்டவர் செவி கொடுத்தாரு? அப்ப அந்த பிரச்சனைல இருந்து அவர் வெளியே வந்துட்டார். அதனால்தான் அவர் சொன்னாரு, நான் நெருக்கத்துல அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இதன் மூலியமாக பிரச்சனையில இருந்து அவர் வெளியே வந்ததை அவர் அனலைஸ் பண்றார். இதுல இருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த பிரச்சனைக்காக தான் அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை செய்து கொடுத்துட்டார். அப்ப அவருக்கு விடுதலை செய்து கொடுத்த தேவன், அவருக்கு வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுத்த தேவன் நமக்கும் கட்டாயம் கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அவரை நோக்கி கூப்பிடணும். நீங்க இங்க அங்க ஓடி சோர்ந்துதான் கடைசியில போவோம். அது வேண்டாம். தேவனை நோக்கி அபயம் விடுவோம், தேவனை நோக்கி நாம் கேட்போம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அவரே சொல்ல, நெருக்கப்படும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஏதாவது பிரச்சனைனா என்ன சார்ந்துரு, மனுஷனை நம்புவதை பாருக்கும் கர்த்தர் பேரில் பட்சதலா இருப்பதே நலம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியங்கள் உனக்கு நான் அறிவிப்பேன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையில ஒரு காரியத்தை சொன்னா அவர் கட்டாயம் நிறைவேற்றும். சொன்னா அவர் நிறைவேற்றும். தேவனுடைய வார்த்தை அது அழிந்து போகாது. தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் சும்மா எழுதி வைக்கல, இதெல்லாமே ஜீவன் உள்ள வார்த்தை. அப்ப அவர் ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்தா அது கட்டாயம் நிறைவேற்றுவார். ஒரு காரியத்தை கொடுத்தா கட்டாயம் அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கார். அப்ப அவரை நோக்கி நாம கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, இந்த போராட்டத்தை எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே, எனக்கு சர்வ காரியத்திலே உதவி செய்யுங்கன்னு ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கட்டாயம் விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் கட்டாயம் நமக்கு சுகத்தை கொடுப்பார். அப்போ எது மிக முக்கியமான அவசியமான ஒரு விஷயம்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. தாவீதை விடுதலை செய்தார்ல, எனக்கு கட்டாயம் செய்வார். நீங்க நோக்கி கூப்பிடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை விடுதலை செய்யுங்க, என்னை விடுதலை செய்யுங்க. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இப்பொழுதே ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்பேற்பட்ட மோசமான விஷயம், அது என்னுடைய கண்ட்ரோலை மீறி போறது, என்னுடைய கை மீறி போறது, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பூமி வெறும் ஆண்டவருடைய பாதப்படிதான். அவரால் எல்லாமே செய்ய முடியும். நீங்க உங்களை சுற்றி பார்க்கிற அண்ட சராசரத்தையும் வார்த்தையினால் உண்டாக்குனதே. சுத்தி பார்க்கிற பொருள் இருக்கு, அந்த பொருளோட மூலக்கூறு, அந்த பொருளோட ரா மெட்டீரியல் என்னன்னா வார்த்தை. வார்த்தை தான். நீங்கள் பார்க்கிற சூரியன் வார்த்தை, நீங்கள் பார்க்கிற சந்திரன் வார்த்தை, உங்களை சுற்றி இருக்கிற பூமி, மலைகள், கடல், இதெல்லாமே தேவனுடைய வார்த்தை. அதே வார்த்தை தான், அதே வார்த்தை தான். மரம், செடி, கொடி, இதுக்கெல்லாம் ஜீவன் இருக்குது அல்லவா? இதெல்லாம் உண்டாக்கின அதே வார்த்தையின் மூலமாக தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்ப அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அன்று நோக்கி ஜெபிக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனை ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, இப்பவே விடுதலை தருவார். வாங்க ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விடுதலை செய்கின்ற தேவன் ஆண்டவரே, ஒரு மனுஷனை தூக்கி எடுக்கின்ற தேவன் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி, மீட்பராகிய தேவனே உமக்கு நன்றி, இயேசு மகராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே விடுதலை செய்கின்ற தேவனா இருக்கிறீரப்பா. இயேசுவே, எல்லா மனிதர்களையும் விடுதலை செய்வதே, எல்லா மனிதர்களும் விடுதலையா இருப்பதே நீர் பிரியம் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதிலே உடைய இருதயம் இருக்கிறது ஆண்டவரே. அப்ப மனிதர்கள் வேதனையிலும் கட்டிலும் இருப்பது உமக்கு பிரியம் அல்ல. உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது விடுதலை தருவீராக. இயேசுவே, நீர் விடுதலை செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் விடுதலை செய்யும் ஆண்டவரே. இப்பொழுதே ஜனங்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிற எல்லா ஜனங்கள் மீதும் உடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி அவர்கள் இப்பொழுதே விடுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் நீக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எல்லா தொந்தரவும் அவர்களை விட்டு நீங்கி போக கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே மனிதர்கள்கிட்ட இருந்து வர பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக, அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை தருவீராக, அந்த குறை என்கிற நெருக்கத்திலிருந்து விடுதலை தருவீராக, வியாதி என்கிற நெருக்கத்திலிருந்து விடுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்தாலே ஒரு விடுதலை எல்லோரும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள்.
அதற்காக உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதே நீர் அவர்கள் மீது வெள்ளம் போல ஊற்றப்படுவீராக. ஆண்டவரே, பெருமழையாய் பெருமழையாய் அவர்கள் மேல் நீர் ஊற்றப்படுவீராக. உம்முடைய ஆவி செயல்பட கடவுது, உம்முடைய ஆவி செயல்பட கடவுது. பரிசுத்த ஆவியானவரே, நீர் விடுதலை செய்யும், ஜனங்களை அந்த நெருக்கத்திலிருந்து தூக்கிடும். ஆண்டவரே, நன்மை செய்ய போறமைக்காக நன்றி, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனே நடத்துங்க, பரலோக தேவனே நடத்துங்க, அபிஷேக நார்தனை நடத்துங்க. விடுதலை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுத்தீர், அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.